ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் சீரிஸோட டே 2. ஸோ இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ இருக்கும்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து பைத்தான் ஹைஃபன் வெர்ஷன்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன வெர்ஷன்றதை வந்து அது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா நீங்கள் அந்த பைத்தான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வெர்ஷனை காட்டும். சப்போஸ் பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகலை, நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலான்னா www.python.org இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா jetbrains.comலேருந்து PyCharm அப்படின்ற ஐடியை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பைத்தான் கோடை வந்து ரன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் சில ஐடிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஜூபிட்டர், அனகோண்டா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த ஐடி வேணுமோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பைத்தான் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தோன்னா PyCharm தான். ஸோ இப்போ நான் இந்த 2 விஷயத்தை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பைத்தான் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வெர்ஷனை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். வெர்ஷன் டிஸ்பிளே ஆகுதா? அப்போ வந்து நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு நம்மளோட ப்ரௌசர் விண்டோவில் python.org நான் காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி பைத்தான் இது காட்டும். அதில் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற PyCharm எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ PyCharmனு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா PyCharmோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து PyCharm ப்ரொஃபஷ்னல்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 day ட்ரையல் ஃப்ரீ. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பெய்டு வெர்ஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி எடிஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லி ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸோடு இருக்கும். ஸோ கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லோகோ தான் உங்களுக்கு இருக்கும், ஐக்கான் தான். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த மாதிரி நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால இது டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நியூ ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபைல் நேம் ஏதாவது ஒரு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ஒரு நேம் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் பேரே கூட கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். வெர்ஷன்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டு க்ரியேட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது திஸ் விண்டோவா நியூ விண்டோவான்னு கேட்கும். நியூ விண்டோனா புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நியூ விண்டோ கிளிக் பண்ணோன்னா புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டும் இருக்குது, நியூவும் இருக்குது. ஓகேங்களா? வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆனதும் நமக்கு இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் நேமில் வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
நியூ விண்டோ நியூ ஃபோல்டர் மாதிரி. இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நியூ ஃபைல் கொடுத்துட்டு பைத்தான் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து .py என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து பைச்சாம் யூஸ் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு நீங்கள் டாகிளும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட டாகிள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிரியங்காவை சூஸ் பண்ணுற திரும்ப என்ன பண்ணிடுச்சு, என்னோட பழைய விண்டோவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் டாகிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விண்டோ வேணுமோ அதை நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பைச்சாமில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்த்தோம். கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நோட்பேட், .++, வேர்ட்பேட் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் என்ன கோடு பைத்தான் கோடு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அதை .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைல் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோக்குள்ளே போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் .py அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நீங்கள் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வச்சுமே பைத்தானோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இன்டர்ஃபேஸ் கிடச்சிரும். அதில் நீங்கள் கோட்லாம் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களோட எல்லா கோட்ஸு கமாண்ட் லைன் கோட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி பண்ணலான்றதை நான் டெமோ காட்டுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரி, ஃபஸ்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோட்பேட்++ல் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பைத்தானுக்கு வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்க்ரீனில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பிரிண்ட். ஓகேங்களா? பிரிண்ட்டுன்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளேயில் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவை. பைத்தானில் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் அப்படின்ற இந்த மெத்தட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கோங்க டபுள் கோட்ஸில். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது எய்தர் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்னா ஒன்றும் கிடையாது, வேர்ட்ஸு, சென்டென்ஸு, பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைல் நேமை வந்து சேவ் பண்ணிவிட்டு பைத்தான் ஃபைல்னு இதில் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபைல் நேம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் என்னவோ அதை கொடுக்குறோம். .py என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே என்ன நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதினோமோ அது இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இதை தான் நம்ம அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இன்புட்டுன்றது நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் கொடுத்துருக்கிறது இன்புட். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்ல, இதுதான் வந்து அவுட்புட். ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது தான் அவுட்புட். இப்போ இதே இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே வந்துச்சுல்ல அவுட்புட்டு, இன்புட் ஒரு இடத்துல அவுட்புட் ஒரு இடத்துல. அப்படி இல்லாமல் இதே லைன்லேயே நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஹலோன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னா
ஹலோன்னு வந்து நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது. அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு நான் அதை என்ட்ரு பண்ணுறேன். எக்ஸ்பிரஷன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நம்பர்ஸு சிம்பிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருதுல்ல, இதை தான் நம்ம எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸை விட்டு வெளில வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கமாண்ட் லைன், இது பேர் கமாண்ட் லைன். ஸோ எனக்கு பைத்தானோட கம்யூனிகேஷன் வந்து இங்கேயே வேணும் அப்படிங்கிறது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். அதில் போயிட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா அதை எடுத்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சில கோட்ஸ் வந்து ரொம்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம எழுத போகிறதில்ல, ஃபியூ லைன்ஸ் தான் எழுத போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை டெர்மினேட் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நீங்கள் கமாண்டாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், கமெண்ட் ப்ராம்ப்ட்டு பேக் டு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஏற்கனவே பைத்தானில் இன்பில்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட்ஸுக்கு சம் ஸ்பெசிஃபிக் மீனிங்கோடு இருக்கும். ஸோ தேவையான இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிப்போம். அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ் லெட்டர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கும் இருக்கும். ஸோ ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர்ஸாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இப்போ அதோட டெமோ தான் நான் வந்து உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து பைச்சாம்குள்ளே போகிறோம். போயிட்டு இப்போ ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைத்தானில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ பைத்தான் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். .pyன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் லைனாக நம்ம என்ன கொடுக்கணும்னா, இப்போ நான் எழுதுகிற கோடு வந்து நீங்கள் ஜஸ்ட் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்போர்ட், இந்த கீவேர்டெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்போர்ட்டுன்றது கீவேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்பேஸ் கீவேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் keyword டாட் KW list அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரன் பண்ணுறோம். ஸோ அந்த சிம்பிள் வந்து ரன் பண்ணுற சிம்பிள். பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் பைத்தானில் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து நமக்கு ரன் பண்ணுற சிம்பிள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணால் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோடையும் நான் வந்து ப்ரீஃப் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இம்போர்ட் அப்படின்னு இந்த இம்போர்ட் கீவேர்டுன்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா கீவேர்டுன்னு ஒரு மாடியூலை வந்து நம்ம இந்த ஃபைல்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மாடியூல்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் லேர்ன் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ எனக்கு இந்த பைத்தானில் என்னென்ன கீவேர்ட்லாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்மளால் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ keyword டாட் KW list. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம கீவேர்ட்ஸ்னால் ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஐடென்டிஃபையர்ஸ்னால் நம்மளாக க்ரியேட் பண்ணுற வேர்டு, யூசர் டிஃபைன்ட் வேர்ட்ஸ். ஸோ யூசர் டிஃபைன்ட் வேர்ட்ஸுன்றதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட்க்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபையர்.
ஓகேவா? நம்மளா கொடுக்குற நேமை வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற நேம்ஸை வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்றது நான் கொடுக்குற நேம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சம் வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கான வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் பிரிண்ட் ஆஃப் டைப். ஓகேவா? டைப்புன்றது வந்து ஜென்ரலாக இந்த எக்ஸ்ன்றது என்ன டேட்டாவாக இருக்குன்றதை காட்டும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ன்றதை காட்டுதா? ஸோ எக்ஸ் இங்கே வந்து 10ன்னு இருக்குது. 10ன்றது ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து பைத்தானில் என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பைத்தானில் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது பேர் என்னது? இன்ட். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்ஸும் ஒரு குறிப்பிட்ட மெமரி ஐடி வச்சுருக்குமா? இனிஷியலாகவே நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெமரி ஐடியில் தான் போய் இருக்கும். ஓகேங்களா? அந்த மெமரி ஐடியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடி அப்படின்ற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரி ஐடி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைப்புன்ற மெத்தட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து என்ன மாதிரியான டேட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அது நம்பரா இல்லை வந்து லெட்டர்ஸா இல்லை என்ன கொடுத்துருக்கோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் டைப் அப்படின்ற மெத்தட். ஐடின்றது நம்ம கொடுத்துருக்க இன்புட் மெமரியில் எந்த இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு இன்புட்டும் ஒரு குறிப்பிட்ட ஐடியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்பர் இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட இன்புட்ஸோட ஐடென்டிட்டி நம்பரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் ஐடின்ற மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வேர்டு, லெட்டர், சென்டென்ஸ், பேராகிராஃப் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்பரோட பேர் இன்ட்டு, லெட்டர்ஸ், சென்டென்சஸ், பேராகிராஃப்ஸ், வேர்ட்ஸ் இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தோம்ல எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தனா இதில் இந்த எக்ஸுன்றது தான் வேரியபிள். ஓகேங்களா? 10ன்றது நம்ம கொடுக்குற இன்புட், எக்ஸுன்றது வேரியபிள். ஓகேங்களா? நான் கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸோட பேர் தான் வேரியபிள். ஓகேங்களா? நான் இப்போ என்னோட பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? 10ன்னு ஒரு நம்பரை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸோட பேர் வந்து வேரியபிள். உள்ள 10ன்னு போட்டிருக்கேனே அதோட பேர் வந்து இன்புட். ஓகே? ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு எப்படியெல்லாம் நம்ம நேம் கொடுக்கலாம்? இப்போ நான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால அந்த பாக்ஸோட பேர் என்னது? எக்ஸ். ஓகேயா? ஸோ இது எக்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் அதுக்கு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டெய்னராக தான் இந்த வேரியபிள் இருக்கும். ஸோ இதோட இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னருக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதாவது இந்த பாக்ஸுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கணும். அந்த பேர் வந்து எப்போவுமே நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நான் கொடுக்குற பேர் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் என்னோட பேர் அந்த பாக்ஸோட பேர் எதில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு லெட்டர் ஏபிசிடி ஏதாவது ஒரு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்கோர்ன்ற சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம். நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்கள் பேரே கூட கொடுத்துக்கலாம். பட் எப்போவுமே ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக அந்த நேமை கொடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வேரியபிள் நேமில் என்னென்ன இருக்கலாம்? நம்பர்ஸ் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்கலாம். இப்போ இதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேலிட் நேம்ஸ் என்ன, இன்வேலிட் நேம்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் காமிக்க போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலிட் நேம்ஸ்ன்னு பார்த்தா லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகலாம், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. மற்றபடி வேரியபிள் நேம் வந்து சிங்கிள் லெட்டராகவும் இருக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், 2 வேர்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஸ்பேஸ் கூட கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இப்போ 2 வேர்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடாது. அது ரெண்டத்தையும் அண்டர்ஸ்கோரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பேஸே இல்லாமல் கொடுத்துக்கோங்க. இதில் ஒன்லி நம்பர்ஸ், லெட்டர்ஸ், அண்டர்ஸ்கோர் இதை மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணும். மற்ற எந்த சிம்பிளையும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, நேமாக கொடுக்க முடியாது. ஏற்கனவே ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. பட் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிள் அப்படின்றது நம்ம கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். ஓகே, அந்த பேரை தான் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். பேர் வந்து ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் வேர்ட் காம்பினேஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ மை ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா மைக்கும் ப்ரோக்ராமுக்கும் இடையில ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அதே வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து 2A அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? A2ன்னு வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்குற நேமோட ஃபஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கலாம், ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கலாம், நம்பராக இருக்கக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது பாருங்கள், சின்டாக்ஸ் எரர்னு காமிக்குதா? ஓகே, சின்டாக்ஸ் எரர்ன்றதை நமக்கு காமிக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல வந்து நேம் கொடுக்கும்போது நம்பரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நேம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அந்த இன்புட் வந்து என்ன மாதிரியான இன்புட், நம்பரா, இல்லை ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டரா, இல்லை ஒரு வேர்டா, இல்லை ஒரு சென்டென்ஸா. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் கொடுக்கலான்னா, நம்பர் கொடுக்கலாம். நம்பர்லேயே வந்து நீங்கள் ஹோல் நம்பர்ஸும் கொடுக்கலாம், டெசிமல் நம்பர்ஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஹோல் நம்பருக்கு பேர் வந்து இன்டீஜர், டெசிமல் நம்பருக்கு பேர் வந்து ஃப்ளோட். ஓகேயா? ஹோல் நம்பருக்கு பேர் இன்டீஜர், டெசிமல் நம்பருக்கு பேர் ஃப்ளோட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற வேர்டு கொடுக்கலாம். ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. ஓகேங்களா? எப்போவுமே வந்து ப்ரோக்ராமிங்கில், ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது என்ன, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. ஸோ அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பூலியன் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரானிக் அந்த மாதிரி இன்ஜினியர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆன் அண்ட் ஆஃப். கரெக்டாக ஒரு ஆன் ஆஃபுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் வந்து 0 and 1. ஸோ பைத்தானில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று செக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு ட்ரூ, டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? இந்த சக்ஸஸ் ஃபெயிலுக்கு பதிலாக தான் நம்ம ட்ரூ ஃபால்ஸுன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரூ ஃபால்ஸுன்றதுக்கு பேர் வந்து பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம வந்து மேக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து வேர்ட்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஒரு சென்டென்சஸ் கொடுக்குறேன், பேராகிராஃப்ஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது, இன்ட்னா ஹோல் நம்பர்ஸ்,
டெசிமலுக்கு ஃப்ளோட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஃப்ளோட். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூஸை ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஸ்ட்ரிங். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரதை பூலியன் இல்லாட்டி பூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ டைப்புன்றதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டேட்டா டைப்புன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம வேரியபிள்ஸில் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டைப் மெத்தட் மூலமாக உங்களுக்கு அந்த அவுட்புட்டில் எப்படி அந்த டேட்டா டைப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட்டு அந்த டீன்றதை கேப்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்தால் எஃப்ன்றதை கேப்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஸ்ட்ரிங்காக பூலியனான்னு தெரியாது அதனால. ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டபுள் கோட் சிங்கிள் கோட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டைப் யூஸ் பண்ணி அது என்ன டேட்டா டைப்புன்றதை உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ரன் பண்ணிக்கிறோம். அந்த க்ரீன் ஐக்கான் ரன் பண்ணுறதுக்குள்ளது. இப்போ இதில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ சைஸ் கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 2 வந்து இன்டீஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 + 3j கொடுத்துருக்கோமா, அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து ஹலோன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் 23.6ன்றது ஃப்ளோட்டு. அப்புறம் ட்ரூன்னு கொடுத்துருக்கிறது வந்து பூல். ஓகேங்களா? இதெல்லாம் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஓகேங்களா? டேட்டா டைப் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டேட்டா டைப்னா என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகேங்களா? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் என்ன மாதிரியான டேட்டா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குறது நம்பராக இருந்துச்சுன்னா ஹோல் நம்பரா டெசிமல் நம்பரா. ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா அது பேர் இன்டீஜர். டெசிமல் நம்பராக இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, காம்ப்ளெக்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பைத்தானில் பேர் வந்து என்னது, பூல். ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஃபால்ஸுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு என்னது, பூல். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது இல்லாமல் வேர்ட்ஸு, லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க, சென்டென்ஸு, பேராகிராஃப்லாம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ரிங் மட்டும்தான் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேறு எதுக்குமே நம்ம டபுள் கோட்டோ சிங்கிள் கோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், எய்தர் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸு இருந்தது இல்லை ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.